வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஆர். கிருஷ்ணவேணி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மகத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றியவர் சுவாமி விவேகானந்தர் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த இளைஞர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ளவுள்ளார். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மகத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றிய சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் உலக மக்களை தொடர்ந்து உத்வேகப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இந்தியர்களையும் உலக மக்களையும் ஈர்த்ததாக தெரிவித்துள்ளார். எழுமின் விழுமின் இலக்குகளை அடையும் வரை செயல்படுங்கள் என்ற அவரின் அறைகூவல் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் மனதில் வேட்கையை தூண்டியவர் விவேகானந்தர் என்றும் அவரின் கனவுகளை நனவாக்கும் விதத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினமான இன்று தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த இளைஞர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்துறை சார்ந்த இளைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் விதத்திலான செயல்விளக்க முறைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் செய்து காண்பித்தனர். அவர்களின் முயற்சியை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். 3000 இளைஞர்கள் கூடியிருந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இளைஞர்களுடன் மதிய உணவு விருந்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்பம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், உற்பத்தித்துறை மற்றும் வேளாண்மை உள்ளிட்ட 10 தலைப்புகளில் இளைஞர்களால் எழுதப்பட்டுள்ள கட்டுரை தொகுப்பு புத்தகங்களையும் பிரதமர் வெளியிடுகிறார். அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழா வரும் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த விழாவில் இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ளவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது புதிதாக பதவியேற்க உள்ள திரு டிரம்பின் அமைச்சரவையில் பங்கேற்கும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். இஸ்ரோவால் விண்வெளிக்கு ஸ்பேடெக்ஸ் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ள சேசர் டார்கெட் என்ற 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது 2 செயற்கைக்கோள்களுக்கும் இடையேயான இடைவெளி 15 மீட்டராக உள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் கடந்த மாதம் 30ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. தற்போது பூமியிலிருந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் 2 செயற்கைக்கோள்களும் சுற்றி வருகின்றன. இந்த செயற்கைக்கோள்களை இணைக்கும் பணி வெற்றிகரமாக நடைபெறும் பட்சத்தில் இந்த தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்கும் 4வது நாடாக இந்தியா திகழும் என்று இஸ்ரோ கூறியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் இந்தியா அமைக்கவுள்ள விண்வெளி நிலையத்திற்கும் நிலவிற்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், உரமானியம் நீட்டிப்பு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள்.
வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற 4வது அயலக தமிழர் தின விழாவில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் இருந்து 100 ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தமிழ் மொழி மற்றும் கலைகளை அங்குள்ள தமிழர்களுக்கு கற்றுத்தர உள்ளதாகவும், இதற்காக தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார். அமெரிக்காவிற்கு தாம் சென்றபோது அங்குள்ள தமிழர்கள் காட்டிய பாசத்தை தம்மால் மறக்க முடியாது என்றும் அவர் கூறினார். எந்த நாட்டிற்கு சென்றாலும் தாயகத்தில் இருக்கும் உணர்வை தமிழர்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அயலக தமிழர்களால் பாலைவனங்கள் சோலை வனங்களாகி வருவதாக கூறிய அவர், தமிழ்தான் அயலக தமிழர்களை இணைக்கும் தொப்புள் கொடியாக திகழ்வதாக தெரிவித்தார். தமது ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வேர்களை தேடி திட்டம் ஒரு மைல்கல்லாக இருப்பதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வழித்தோன்றல்களை தமிழ்நாட்டில் அழைச்சிட்டு வந்து அவர்களுடைய வேர்கள் பரவி இருக்கக்கூடிய கிராமங்களை அடையாளம் காட்டுகிற வேர்களை தேடி திட்டம். தமிழ் மண்ணில் அவங்களோட சொந்தங்களை கண்டுபிடிச்சு கண்ணீர் மல்க பாசத்தை கொட்டின சிலிர்ப்பூட்டும் அனுபவங்கள் உருவாக்கின திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 2 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு 157 இளைஞர்கள் தாய் மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க. அதுல 38 இளைஞர்கள் பயணத்தோட இறுதி நாளான இன்னைக்கு நம்மோட இருக்காங்க. புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலய ஆருத்ர தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் முக்கிய விழாவான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை காலை நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. அதன் பின்பு மாலை 2 மணி முதல் 4 மணி வரை ஆருத்ரா மகா தரிசனம் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக நாளை கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தைப்பொங்கல் திருநாள் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்பட்டு பல மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் விளைந்த பனிக்கரும்பு அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் அங்குள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் கரும்பான பனிக்கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது. ஏறக்குறைய பெரும்பாலான ஏக்கர் நிலங்களில் பயிர் செய்யப்பட்டுள்ள கரும்புகள் அரசே கொள்முதல் செய்துள்ளது. 5 அடிக்கு மேல் உள்ள கரும்பு ரூபாய் 25 முதல் அதிகபட்சமாக 7 அடி உள்ள கரும்பு 31 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இங்குள்ள கரும்புகள் 20 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு என விற்பனை செய்யப்பட்டு அரசு அதனை கொள்முதல் செய்து சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது. அரசு கொள்முதல் செய்ததால் இந்த ஆண்டு தற்பொழுது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். மகா கும்பமேளா நிகழ்ச்சி நாளை தொடங்கவுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் அங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்காக 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் வகையில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கலா கிராமத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று மாலை தொடங்க வைக்க உள்ளார். இந்த கலா கிராமத்தில் 14,000 கலைஞர்கள் பங்கேற்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் 45 நாட்கள் நடைபெறவுள்ளன. மேலும் இந்திய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதத்தில் பல்வேறு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்து வருகிறது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சற்று முன் வரை இந்தியா 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று செக் குடியரசின் டாமஸ் மேக்கை எதிர்கொள்கிறார். இந்த போட்டி பிற்பகல் 1:40 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மகத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றியவர் சுவாமி விவேகானந்தர் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த இளைஞர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ள உள்ளார். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.